நண்பா உஷார், நம்மள சுத்தி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள யார் உண்மையான மனுஷன், யார் நம்ம வாழ்க்கைய அழிக்க வந்த சனியன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? முட்டாள்கள் எப்பவுமே தங்களை பெரிய அறிவாளின்னு நினைச்சுப்பாங்க. இதுல பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த லோ ஐக்யூ, அதாவது குறைவான அறிவு இருக்கிற ஆளுங்க நம்ம கூடவே சுத்தி நம்மளையும் முட்டாளாக்கி நம்ம வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்திடுவாங்க. ஒருவேளை அந்த ஆபத்தான ஆள் நீங்களா கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த 7 அறிகுறிகள்ல ஒண்ணு உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இது சும்மா பேச்சு இல்ல, இது ஒரு உளவியல் அணுகுண்டு. இத நீங்க முழுசா பார்த்து உங்களை நீங்களே மாத்திக்கலனா கடைசி வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஏமாத்திட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருப்போம். டீ கடையிலோ, ஆபீஸ்லயோ, சொந்தக்காரங்க வீட்டிலயோ வாய திறந்தா டமாரம் மாதிரி சத்தம் வரும். ஆனா உள்ள சரக்கு ஒண்ணுமே இருக்காது. கத்தி கத்தி பேசுவாங்க, அடிச்சு பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறதுல ஒரு உண்மையும் இருக்காது, லாஜிக்கும் இருக்காது. இது வெறும் திமிரு கிடையாது மக்களே, இது அவங்க மூளை வேலை செய்யற விதம். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, அறிவு கம்மியா இருக்கிறவங்க யோசிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். இந்த 7 பழக்க வழக்கங்கள் வச்சு ஒருத்தன் டம்மி பீஸா இல்ல கெட்டிக்காரனான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயம், பில்ட் அப் ஓவரா இருக்கும் ஆனா பேஸ்மெண்ட் வீக். அறிவு கம்மியா இருக்கிறவங்க தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சினிமாவுல வர காமெடி வில்லன் மாதிரி இவங்களையே ஹீரோவா நினைச்சுப்பாங்க. ஒரு விஷயத்த பத்தி ஆழமா கேட்டா பதில் சொல்ல தெரியாது, உடனே கோவப்படுவாங்க, இல்லனா சம்பந்தமே இல்லாம எதையாவது உளறுவாங்க. உண்மையான அறிவாளிக்குத்தான் தெரியும் தனக்கு என்ன தெரியாதுன்னு. ஆனா இந்த அரைகுறைங்க எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறத ஒரு பெரிய அசிங்கமா நினைப்பாங்க. சந்தேகம் கேட்கறது இவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா சந்தேகம் கேட்டா இவங்களோட சாயம் வெளுத்துடும்னு பயம். ரெண்டாவது விஷயம், கிணத்து தவளை மாதிரி இருக்கிறது. இவங்களுக்கு புதுசா எதையும் கத்துக்கவே பிடிக்காது. கேள்வி கேட்கிற பழக்கமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சதுதான் உலகம், நான் கத்துக்கிட்டதுதான் சட்டம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, புதுசா டெக்னாலஜி வருது. ஆனா இவங்க அதெல்லாம் எனக்கு வராதுன்னு ஒதுங்கி நிப்பாங்க. புதுசா ஒரு விஷயத்த சொன்னா அத ஆர்வமா கேட்க மாட்டாங்க, அது ஒரு தொந்தரவா நினைப்பாங்க. இவங்க மூளை அப்டேட் ஆகவே ஆகாது. தேங்கி நிக்கிற தண்ணியில தான் நோய் வரும், அது மாதிரிதான் இவங்க அறிவும். அப்படியே மக்கி போய் கிடப்பாங்க. இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. மூணாவது விஷயம், பிடிவாதம் பிடிக்கிறது. இவங்க உலகம் 2 கலர் தான், ஒன்னு கருப்பு இல்ல வெள்ளை. நடுவுல வேற கலர் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. என் வழி தனி வழின்னு தப்பான வழியில போயிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் தப்புனா தப்பு, சரினா சரி. அதுல இருக்கிற நுணுக்கங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்தி யோசிக்கிற திறமை இவங்களுக்கு சுத்தமா கிடையாது. இப்படி கல்லு மாதிரி இருக்கிற மனசு உங்களை வளரவே விடாது. நெகிழ்வுத்தன்மை இல்லாத எந்த ஒரு பொருளும் சீக்கிரம் உடைஞ்சு போயிடும். அதுதான் இவங்களுக்கும் நடக்கும். நாலாவது விஷயம், லூசு மாதிரி எமோஷனல் ஆகிறது. அறிவு கம்மியா இருக்கிறவனுக்கு ஆத்திரம் அதிகமா வரும். சின்ன விஷயத்துக்கு கூட படக்குன்னு வெடிச்சு சிதறுவாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு நம்ம ஊர்ல சும்மா சொல்லல. இவங்களால நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கவே முடியாது. யாராவது மாற்று கருத்து சொன்னா உடனே சண்டைக்கு போவாங்க. ரோட்ல போறப்ப யாராவது ஹார்ன் அடிச்சா கூட இவங்களுக்கு பிபி எகிரிடும். இவங்க பண்ற அவசரத்துல சின்ன பிரச்சனை கூட பெரிய பூதாகரமா மாறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். இப்படிப்பட்ட ஆளுங்க கூட இருந்தா உங்க நிம்மதியும் போயிடும்.